ஜப்பானில் பொதுவாக அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கு என்பது நமக்கு தெரியும். ரொம்ப நாள் இஷிபா அவர்கள் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஆனால் வந்த எலெக்ஷனில் இஷிபா அவர்களால் மறுபடியும் வெற்றி பெற முடியவில்லை. அதுக்கு முன்னாடி அவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் தோல்வியை கண்டது. இப்போது இஷிபா அவர்களுடைய கட்சியும் கூட்டணி எல்லாமே தோல்வியை தழுவி இருப்பதால் அவருடைய பிரைம் மினிஸ்டர் பதவியை அவர் துறக்கிறார் என்கிற செய்தி இன்றைக்கு ஜப்பான் ஊடகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் இப்படி ஒரு குழப்பம் வருவதற்கு மெயின் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா விதித்த டாரிஃப் அதை சமாளிக்க முடியாத நிலைமையில தான் அங்கே இருக்கக்கூடிய ஜப்பானுடைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. அந்த அரசியல்வாதிகளையும் மீறி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உண்மையான மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். எனவே அரசியல் அவங்களுக்கு அப்பாற்பட்டது தான். அவங்களுக்கு தேவை மக்கள் வாழ்வை எப்போது மேம்படுத்தலாம், எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த திட்டத்துடன் வந்தார்கள் என்றால் எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் நிபந்தனையும் இல்லாமல் சம்மதிக்கிறார்கள். அப்படி இல்லையா யாருமே அங்கே ஆட்சி செய்ய முடியாது என்பதை ஜப்பான் மக்கள் மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறார்கள். ட்ரம்பினுடைய அட்வைசர் பீட்டர் நவரோ அப்படிங்கிறவர் இன்னைக்கு எலன் மஸ்க் அவர்களை திட்டி தீர்த்திருக்கார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியா ரஷ்யா உறவு, அது சம்பந்தமான ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன், இதை ஒரு தேவையில்லாத ஒரு பதிவு செஞ்சிருக்கார். அதை ஸ்பேமாக எடுத்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய குரோக், அதாவது ட்விட்டர். இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போதைய ட்ரம்ப் அட்வைசர் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்.